அந்நிய பாஷை குறித்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு பாஷைகளை ஆசீர்வாதமாக கடவுள் கொடுத்தார். இதே பாஷைகளை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குழப்பமாக கொடுப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11. ஆதியாகமம் 11லும் இதே போன்ற பாஷைகளை தேவன் கொடுத்தார் அன்றைக்கு இருக்கிற ஜனத்துக்கு. ஆனா அது குழப்பமாக முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஒரே பாஷையாக இருந்தாங்க, ஒரே மக்களாக இருந்தாங்க. பெருமை வந்துச்சு. பெருமை வந்தபோது தேவன் என்ன செய்றாரு? பாஷைகளை அவர்களுக்குள்ள தாறுமாறாக மாற்றுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷைகளை பேசும்போது, ஒருவர் பேசுகிற பாஷை ஒருவருக்கு புரியாததுனால அங்க சிதறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே கடவுள் பாஷைகளை அவர்களுக்கு கொடுத்தது குழப்பத்தை கொண்டு வந்தது. அதனால தான் அதை பாபேல், குழப்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்த. ஆனா புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அதே மாதிரி தான் பாஷைகளை பேசுறாங்க மக்கள். ஆனா அந்த பாஷை ஆசீர்வாதமாக இருந்தது. ஏனென்றால் அந்தந்த பாஷை பேசக்கூடிய மொழிகளிலே இவர்கள் பேசி அவர்களுக்கு சத்தியத்தை தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கிறாங்க. நம்ம அதை தான் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனா பலர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அப்போஸ்தலர் 2லே அவங்க பேசுனது வேற. அதுதான் மத்தவங்க பேசுற லாங்குவேஜ். அது மற்றவர்கள் பேசுற மொழி. ஆனா பவுலடிகள் 1 கொரிந்தியர் 14ல சொல்லப்பட்டது வேறங்க அது. அதுவும் நீங்க அப்போஸ்தலர் 2லயும் சொல்லப்பட்டதெல்லாம் அது அது வேற இது வேறங்க அப்படிம்பாங்க. ஆனா நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா, அங்க எத பத்தி பேசுறாரோ, அத பத்தி தான் பவுலும் 14ஆம் அதிகாரத்திலயும் பேசுறாரு. ஆனா புரிய வைக்கும்படி சில வார்த்தைகளை பேசுறாரு. சிலருக்கு அது புரியல. அவ்வளவுதானே ஒழிய 2மே ஒண்ணுதான். மற்றவர்கள் பேசுற மொழி தான். அங்க எப்படி அந்நிய பாஷைன்னு எழுதியிருக்குதோ, 1 கொரிந்தியர் 14லயும் அதே அந்நிய பாஷைன்னு தான் எழுதியிருக்குது. அந்நியர்கள் பாஷை என்னது? வேற்று மொழி. மற்றவர்கள் பேசக்கூடிய மொழி. அதே தான் இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலும் பேசுவாரு. நவமான பாஷை. நவமான பாஷைனா எனக்கு தெரியாத மொழிகளிலே பேசுவது. இப்ப எனக்கு தாய்மொழி மட்டும் தான் தெரியும். தமிழ் மட்டும் தான் தெரியும். அப்ப மத்த மொழியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத மொழிகளிலே நாம் பேசுகிற மற்ற லாங்குவேஜ்ல பேசுறத குறிச்சு தான் மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலும் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, நவமான பாஷை என்றால் என்ன? எனக்கு தெரியாத மொழிகளிலே நாம் பேசுவது. அதத்தான் அப்போஸ்தலர் 2லே அன்றைக்கு பேதுருவுக்கோ, யோவானுக்கோ, மற்ற அப்போஸ்தலர்களுக்கோ தெரியாத மொழிகளிலே பேசினாங்க. அவங்க என்னென்ன மொழியை பேசினாங்கன்னு அப்போஸ்தலர் 2லே கீழ கொடுக்கப்பட்டுருச்சு. என்ன பேசினாங்கங்கிறத முதற்கொண்டு கீழ கொடுக்கப்பட்டுருச்சு. சரி இப்ப வாங்க இப்ப. இப்ப அது வேற, 1 கொரிந்தியர் 14 வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு எந்த வேத ஆதாரமும் இல்லை. இங்க பெந்தெகோஸ்தே பண்டிகை பல மொழிகளை அறிந்த யூதர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அப்ப பல மொழிகளை, பல பாஷைகளை மற்றவங்க பேசுற அந்த மொழிகள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் இந்த 12 பேரும் அல்லது அந்த 120 பேரும் பேசும்போது இவங்களுக்கு அங்க புரிஞ்சிச்சு. அங்க குழப்பமே இல்ல. ஆதியாகமம் 11ல குழப்பம் ஏற்பட்டுச்சு பாஷைகளை பேசும்போது. இங்க பாஷைகளை பேசும்போது குழப்பமே இல்ல, தெளிவு உண்டானுச்சு. இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோமே, தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேச கேட்கிறோமேன்னு கேட்டு அவங்க எல்லாரும் ஆர்வமா வர்றாங்க. ஆதியாகமம் 11ல சிதறி ஓடிட்டாங்க பாஷைகளை பார்த்த உடனே. இங்க பாஷைகளை அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டிலிருந்து பேசின உடனே ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம மொழியில பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஈர்க்கப்பட்டு வர்றாங்க.